குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் போகடா, அதிரசம், என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல் முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. தஞ்சாவூர் மாநகராட்சியில் மொத்தம் 51 மாமன்ற உறுப்பினர்கள் உள்ளனர். இதில் திமுகவை சேர்ந்தவர்கள் மட்டும் 34 பேர். மதிமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்த 8 உறுப்பினர்களும், அதிமுகவைச் சேர்ந்த 7 உறுப்பினர்களும், பாரதிய ஜனதா, அமமுகவைச் சேர்ந்த தலா 1 உறுப்பினரும் உள்ளனர். மாநகராட்சி மேயராக திமுகவைச் சேர்ந்த ராமநாதனும், துணை மேயராக அஞ்சுகம் பூபதியும் பதவியில் இருக்கின்றனர். மேயருக்கும் திமுக கவுன்சிலர்களுக்கும் நீண்ட காலமாகவே இணக்கமான சூழல் இல்லாத நிலை இருந்து வருகிறது. மாநகராட்சி கூட்டத்தில் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் கேள்வி கேட்டதை விட திமுக கவுன்சிலர்களே மேயருக்கு எதிராக தொடர்ந்து கேள்வி கேட்டு வாக்குவாதம் செய்து வந்தனர். இந்நிலையில் அவர்கள் மேயருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவர முடிவு செய்துள்ளனர். இதுபற்றி அறிந்த திமுக மாவட்ட நிர்வாகம் அதிர்ச்சி அடைந்தது. தஞ்சை மாவட்ட திமுக செயலாளரும் திருவையாறு எம்எல்ஏவுமான துரை சந்திரசேகரன் தலைமையில் மேயர் அதிருப்தி கவுன்சிலர்களை சமாதானம் செய்யும் கூட்டம் தஞ்சை கலைஞர் அறிவாலயத்தில் இன்று நடந்தது. அவசர அழைப்பின் பேரில் மாநகராட்சி மேயர் ராமநாதனுக்கு எதிரான நிலைப்பாட்டை கொண்டுள்ள திமுக கவுன்சிலர்கள் கூட்டத்தில் பங்கேற்றனர். அவர்களிடம் இப்போதுள்ள அரசியல் சூழலில் மேயருக்கு எதிராக தீர்மானம் கொண்டுவர வேண்டாம் என மாவட்ட செயலாளர் வலியுறுத்தியதாக கூறப்படுகிறது. திமுக மேயருக்கு எதிராக அக்கட்சி கவுன்சிலர்களே போர்க்கொடி தூக்கியிருப்பது தஞ்சை அரசியல் வட்டாரத்தில் பேசுபொருளாகியுள்ளது.